بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وآله وصحبه وسلم أجمعين. இந்த ராமநதி என்ற கிராமத்திலே மழை விட்டு பனி நம்மளை சூழ்ந்திருக்கின்ற இந்த தருணத்திலே நீங்கள் எதற்காக வந்திருக்கின்றீர்களோ அந்த பட்டிமன்றத்தை முழுமையாக கேட்டுவிட்டுத்தான் செல்லுவோம். அது எந்த அணிக்கு சாதமாக நடுவர் தீர்ப்பளித்தாலும் பரவாயில்லை என்ற நோக்கத்திலே வந்திருக்கின்ற அருமையான சகோதரர்கள், அருமையான சகோதரிகள், தாய்மார்கள் மற்றும் இந்த அருமையான பட்டிமன்றத்தை தன்னுடைய கம்பீரமான குரலிலே, தன்னுடைய அழகான நகைச்சுவை உரையிலே நமக்கு தந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஷாவுல் ஹமீத் ஹஸ்ரத் அவர்களையும், ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சின்னு சொன்னா அது ஆண்களால் தான் கொடுக்க முடியும் என்றதை எனதின் சார்பாக பேச வரை வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அப்துல் காதர் ஹஸ்ரத் அவர்களையும், என்ன செய்யறது, ஒரு அணியில் வந்துட்டா ஆண்களான்னு சொன்னா பெண்கள்னு சொல்றதுக்கு 2 பேர் வரத்தே செய்யணும். வேற என்ன செய்யறது, வழி இல்லாம வந்து உட்கார்ந்து இருக்குகின்ற எதிரணியுடைய இரு உலமா பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான சலாத்தை மீண்டும் தெரிவித்தவனாக இந்த உரைக்கு வருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஆரம்பத்தில் வந்தாத்தே சந்தேகம், முடிஞ்ச பிறகு வந்தா பதில் சொல்லிடுவீங்கள. இந்த பட்டிமன்றத்திற்கு என்ன தலைப்பு, உங்க புனிதமான அந்த பொன்னான வாயால கொஞ்சம் சொல்லுங்க. குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா? ஏன் நடுவர்கள, பெண்கள் இருக்கிற இடத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நிம்மதி மகிழ்ச்சி இருந்திருக்கா சொல்லுங்க நீங்களே. ஏன்டா அஜத்தை ரொம்ப அனுபவப்பட்டிருக்காங்க, என்ன அங்கேயே அனுமதி இல்லை. அதாவது கபில்துனியா அவங்களுக்கு 3 விட கேட்கிறாங்க கல்யாணத்துல. கபில்து சாதாரணமான விஷயம் இல்லடா, ஏற்றுக்கிட்டியா அவனோட அவன் பூமி மாட மாதிரி என்ன செய்யறான். சரி திருப்பி அடுத்து கேட்கிறாங்க, இது வேற சிக்கல போய் மாட்ட போற, அதனால திருப்பி 3 தடவை கேட்கணும். அதாவது ஒரு தடவை ஏமாந்துட்டியே, இந்த வேலைக்கு உஷாரா இருப்பேலான்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. அருமையானவர்களை, ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா கணவன், மனைவி, பிள்ளைகள், மாமனார், மாமியார் எல்லாம் சேர்ந்ததான் குடும்பம். ஏன் நான் பெண்கள் இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி இருக்காதுன்னு சொன்னாக்கு, ஒரு வீட்டில் உள்ள உங்க வீட்டில் உள்ள பையன், ஒரு 5 வயசு பையன், 7 வயசு பையன் இப்ப கூப்பிடுங்களேன், ஏண்டா உங்க அம்மாவால் உங்க வீட்டில் சந்தோஷமா இருக்கியா இல்ல ரொம்ப அதிர்ச்சியா இருக்குன்னு கேட்டமாக்கு, எங்க அம்மாவா என்ன அந்த கார்ட்டூன் சேனல் பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க, சீரியல் பார்க்கணும், என்ன குர்ஆன் ஓத சொல்லிக்கிட்டு எங்க அம்மா மட்டும் நாடகத்தை பார்த்த மாதிரியே இருக்காங்க. ஒருத்தர் பேர் பார்த்த பாவத்தில் வந்து இந்த பாண்டியன் சொல்ற நிறைய தற்கொலை வச்சுட்டாங்க நீங்க நடுவர்களை. ஏன்னா அந்த கதாபாத்திரங்கள் வேற ஒரு ஆளை பார்க்கணும்ல, அதுக்காக ஒரு பையன்கிட்ட கேட்டமாக்கு அந்த பையன் என்ன சொல்லுவா, எனக்கு எங்க அம்மா டிவியில வந்து ரிமோட்டை தரவே மாட்டுக்கிறாங்க, அவங்க சாயங்காலம் மகளிர் சொல்லுறாரோ இல்லையோ டிவி ஆன் பண்ணா சுபாகல்லா 10:30 மணி 11 மணி வரைக்கும் யாரும் பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்ப அந்த பையன் நிம்மதி இருக்குதா? ஏன்னா கூப்பிட்டு கூட கேட்டு பாருங்க, நிம்மதி இருக்க வாய்ப்பே இல்லை, சந்தோஷம் கிடையாது. சரி, அவன் மகளை கூப்பிட்டு வேட்டு, ஏமா உங்க அம்மாவில ரொம்ப சந்தோஷமா இருக்கியா மகிழ்ச்சியாரு கேட்டமாக்க, அதுவா எப்ப பார்த்தாலும் அது டிவியை பார்த்து என்னையே வேலை பார்க்க சொல்லுது எங்க அம்மா.
ஏண்டா அந்த பிள்ளைகளுக்கு தான் பார்க்க வேண்டிய வேலைகளை தன் பிள்ளைகள் மீது திணித்து விட்டு தான் ஃப்ரீயா இருக்குன்னு நினைக்கிறாப்ல. அப்ப எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? சரி, நம்ம ஆளுக்கு நம்ம ஜாரி கணவன்மார்கள், சரி நமக்கு நிம்மதியான கேட்டமாக்க, இப்ப இந்த உள்ளூர்காரவை மட்டும் மனைவிமார் இந்த பக்கம் உட்கார்ந்து கையை தூக்குவிய. என்ன அருமையான ஆண்களை உங்க சார்பா பேச வந்திருக்கின்ற, உண்மையிலேயே உங்க மனைவி உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கா, சந்தோஷமா இருக்கா சொல்லுங்க. மாஷா அல்லாஹ், ரொம்ப நான் நினைச்சதை விட டபுள் மடங்கு ஆதரவு எனக்கு இருக்கு. ஏண்டா அவன் வெளியில போயிட்டு வருவான், நடுவர்களை வெளியில 1008 டென்ஷன், வியாபாரத்துல டென்ஷன், பல பிரச்சனையில வருவான். வீட்டுக்குள்ள வந்தானாக்கு வந்த உடனே ஒரு திருப்தியா எதுவுமே செஞ்சு கொடுக்க முடியாது. இப்படித்தான் ஒரு ஆள் வீட்டு விட்டு வேகமா வந்துட்டான். மெட்ராஸ் போன இன்னைக்கு கமுதில இது மானாமதுரை சிறப்பு எக்ஸ்பிரஸ்ல ஏறணும், வேகமான தோசை சுட்டித்தாரி, நான் புறப்போறேன், மாப்பிள்ள வேகம் துடிக்கான். அவன் சொல்ற கொஞ்சம் இருங்க ட்ரெயினிங் டைம் ஆச்சு, இன்னும் 1 மணி நேரம் இருக்கு, நான் போய் மானாமதுரையில் ஏறணும்னு சொல்ல போகும்போது கொஞ்சம் நில்லுங்க, அந்த விளம்பரம் போட்டுங்க, இந்த விளம்பரம் போட்டுட்டு கொஞ்சம் நில்லுங்க. கொஞ்சம் சொன்னா எனக்கு விளம்பரம் தான் சோறு போடுகிறது. ஆமா, விளம்பரம் போடுறா எதுக்கு? விளம்பரம் போட்டாதான் அவன் சோறே போட்டு தாராயா. இப்ப நான் சொல்றதுல விளம்பரம் போட்டு தோக்கி சொல்லிட்டு அம்மா. சரி, வேகமா விளம்பரம் போட்ட உடனே கிச்சனுக்குள்ள வேகமா ஓடிச்சு டக்கு டக்குன்னு வந்துச்சு. ஒரு தோசை வந்துருச்சு. தோசையை பார்க்கறேன் கொஞ்சம் கருப்பு கலர்ல இருக்கு. சரி, அவசரப்பட்டு போல கருகி இருக்கும் போலன்னு சொல்லிட்டு பேசாம சாப்பிட்டான். ஏமா அடுத்த தோசை, அடுத்த விளம்பரம் போட 10 நிமிஷம் சொல்லிட்டு திருப்பி தோசை உள்ள வருது, திருப்பி கருப்பா இருக்குது. 3 தோசை வரைக்கும் கருப்பா இருக்கு. இவனுக்கு தந்த என்னடி தோசை கருப்பு சுட்டா தந்துக்கிறதுக்கு என்ன? அடுப்பு வேகம் இருந்துச்சு. இல்ல வான் கிச்சனுக்குள்ள போய் பார்த்தா சீரியல் பாக்குற ஆர்வத்துல தோசைக்களை திருப்பி பிடிச்சிட்டு இருக்கான். இப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஆம்பளைக்கு எப்படி சந்தோஷம் இருக்க முடியும்? இதுலயும் வேற இந்த வீட்டு மருமகன் சொன்னாங்களே, இந்த கீழ நெறியுடைய மருமகன், அவர் ஒரு நாள் என்ன செஞ்சான்னு தெரியல, அந்த டிவிட்ட போய் எனக்கு பாயாசம் செஞ்சு கொடுக்க ஆசையா இருக்கு, ஏமா எனக்கு பாயாசம் சுட்டு தெரியா, என்ன இப்படி கேட்டுட்டிய, நான் என்ன டைப்ல செஞ்சு தரேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கிச்சன்ல வச்சு அம்மா. இவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, இன்னைக்கு கம்ம பாயாசம் வரும், எப்படியாச்சும் சாப்பிடுறோம். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு, 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் இந்த கிச்சன் சவுண்ட் வருது, 1 தரம் 2 தரம் 3 தரம். என்ன பதவி போய் கிச்சனுக்குள்ள ஓடிப்பாங்க, என்னடி ஏலம் போட்டுக்கு இருக்க? இல்ல சமையல் செய்வது எப்படின்னு குறிப்பு படித்தேன், அதாவது பாயாசம் காய்ச்சல் எப்படின்னு குறிச்சு பார்த்தேன். கடைசியில நல்லா எல்லாம் போட்டு கொதிச்சு வந்தோடனே ஏலம் போட்டு இறக்குன்னு இருந்துச்சுங்க. அதைத்தாங்க நான் 1 தரம் 2 தரம் ஏலப்பட்டேன்னு சொன்னாங்க. ஏலக்காய் போட சொல்ற இடத்துல ஏலம் போடுறதுக்கு ஏலக்காய்க்கு வித்தியாசம் தெரியலையா? அப்ப நடுவர் எதிரணியை சேர்ந்தவர்கள் எந்த நாளில் பாயாசம் கொடுப்பா நீயும் தெரிஞ்சுக்கிறோம். இப்படி எல்லா இடத்திலேயுமே ஒரு நிம்மதியுமே இல்லை. எல்லா இடத்துலையும் இப்படியே ஆசைப்பட்டு என்ன செஞ்சுட்டாரு, எப்ப பார்த்தாலும் நீ ஒண்ணுமே சரியா செஞ்சு தர மாட்டேங்கிற, வா நானாச்சும் நல்ல ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போ. ஹோட்டல்ல கூட்டிட்டு போய் உள்ள வச்சுட்டாப்ல. சாப்பாடு என்ன சொல்ல, இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே படிக்க தெரியாது, இங்கிலீஷ் படிக்க தெரியாது. உடனே மெனுக்கார வாங்கி நீங்களாம் சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லுவேன். சரிம்மா சொல்லு, இப்படியே பார்த்துருக்கேன், எங்களுக்கு தெரியல, குருடன்னு பார்த்தா எப்படி தெரியும், அதே மாதிரி இப்படியே பார்த்துட்டு எங்க 12ஆம் நம்பர்ல போட்டுக்க அது சொல்லுங்க. இதை கொண்டு வந்துருக்கான். கொண்டு வந்து பார்த்தா உப்புமா கொண்டு வச்சு சர்வரு உப்புமா கொண்டு வச்சுட்டாரு. இவன் பாக்குறான், நீ காலத்துக்கு இதே உப்புமாவுக்கு ஆல்ரெடி நான் இங்க வேற சாப்பிடணும் வச்சு இங்கேயும் உப்புமாவத்தை ஆர்டர் பண்ணிருக்கியான்ட்டு தலையடிச்சுக்கிட்டான். அந்த பாவம் பார்க்குது, நம்ம காட்சி கொடுக்குறது இங்கேயும் சொல்லிட்டோமோ, தெரியாதனமா சொல்லிட்டோமோன்னு சொல்லி சரி பார்த்துக்கிட்டு இருந்தப்ப இங்கிலீஷை படிக்கவும் தெரியாது, என்ன செய்யலாம்? பக்கத்து டேபிள் வீட்டு சுத்தி பார்த்துருக்கு. ஒருத்தன் அழகான ஃபாரின் ட்ரெஸ் நீட்டா நின்றுக்கிட்டு சாப்பாடை வாங்கி சாப்பிட்றான். அப்ப முடிவு பண்ணிட்டு அவன் சாப்பிட்ற சாப்பாடை நம்மளும் சாப்பிடணும்னு சொல்லி உடனே இதை ஆர்டர் பண்ண என்ன சரி அவன் என்ன சொல்லியிருக்கான், ரிப்பீட்னு சொல்லியிருக்கான். ஏன்னா அவன் ஏற்கனவே உப்புமா சாப்பிட்டு இருக்கவன், அவன் ரிப்பீட் சொன்ன 2வது இடத்துல உப்புமா அவனுக்கு இருந்துச்சு. இது நினைச்சுக்கிட்டான் ரிப்பீட்னா புது ஐட்டம் போலன்னு சொல்லி இதை ரிப்பீட் சொல்லிச்சு. திருப்பி அவனுக்கு உப்புமா. இப்படி எங்க போனாலும் சாப்பாடுற இடத்துலயும் நிம்மதி இல்லை. பெண்களுக்கு கிட்டத்தட்ட வச்சுக்கிட்ட வாழ்க்கையில ஏதோ ஆசா பாசத்துக்காக கொஞ்சம் வச்சுக்கலாமே தவிர அந்த பெண்ணை வச்சு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னா எந்த இடத்துலயுமே மகிழ்ச்சி இல்லை. அது கத்திரிக்காய் கதை சொன்னாங்கல்ல, இப்படி நிறைய அம்மாமா இருக்காங்க. கத்திரிக்காய் கதை, புடவங்காய் கதையெல்லாம் என்னத்தை வீட்டுக்காரர் சொன்னாலும் குறை சொல்றதுக்குண்டே ஒரு கூட்டம் இருக்குங்க. ஒரு சீனியமான மனுஷர், ஒரு இறைநேசர் உள்ளவர்ல உள்ளவர்,
அந்த அம்மாட்ட பொண்டாட்டிட்ட நல்ல பேர் வாங்கினதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் அந்த பொண்டாட்டி கூட சொல்லிட்டு இருக்கும். இவர் ரொம்ப நாளா ஒரு ஆசை, எப்படியாச்சு நம் மனைவி வாயால நான் நல்ல பேருந்து ஒரு பேர் வாங்கிற முடிவு பண்ணி அன்னைக்கு அசர் தொழுவிட்டு இவருக்கு கொஞ்சம் அல்லாஹ் சக்தி கொடுத்துருக்கான், பறக்கக்கூடிய சக்தி கொடுத்துருக்கான். வீடுகள்லாம் என்ன செய்வாங்க, நான் அசருக்கு பின்னாடி வீட்டு முட்டத்துல உட்காந்து பேன் பார்ப்பாங்க, எல்லாம் தலைச்சி பேன் பார்த்துட்டு இருக்காங்க. இவர் பிளான் பண்ணி அழகா வீட்டுக்கு நேரம் பறந்து வந்தாராம். அந்த முத்தத்துக்கு நேரம் பறந்து வந்தோடனே தலைவட்டிக்கு அம்மா அப்படியே வானத்துல அண்ணாந்து பார்த்தான். ஆஹா, ஒரு மனுஷன் பறந்து போறான்னு, என்ன அழகான ஆச்சரியமான விஷயமா இருக்கேன்னு சொன்னார். இவர் போய் கீழே இறங்கிட்டு வீட்டுக்குள்ள வர்றாரு. நடுவர்களை வீட்டுக்குள்ள வந்தோடனே இவர் பறந்துட்டார்ல, சந்தோஷமா வர்றாரு. வந்த உடனே மனைவி சொல்லிச்சான், வந்தது வராம ஏன் நீ எல்லாம் ஒரு அவுளியா இறைவேசம் சொல்லிக்கிறிய, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆளை பார்த்தேன் வீட்டுல வானத்துல அப்படியே மேல பறந்து போனாருங்க சொல்ல. இவர் கொஞ்சம் காலை தூக்கிட்டு நான் தான் போனேன்னு சொன்னேன். அட மூதேவி, அதுதானே பார்த்த பறக்க போக லேச காது கோடிட்டு இருந்துச்சேன்னு சொன்னார். இப்படி எல்லா கூட இந்த அம்மாமார்கிட்ட நல்ல பேர் வாங்கவே முடியாது. என்னையா நீ பறக்கிற, ஒழுங்கா பறக்க தெரியுதா, கால கோடிட்டு வச்சு பறக்கிறீங்க. இதுதான் நடுவர்களை இவ்வளவு ஓட்டையை வச்சுக்கிட்டு இந்த அம்மாக்கள்கிட்ட போய் மகிழ்ச்சியை பார்க்க முடியும்னா நடக்கிற காரியமா? அதேதான், எவ்வளவு கவலையான வார்த்தை அதுதான். ஆனா ஆண்கள் எடுத்துக்கிறீங்க, எல்லா இடத்திலேயுமே தான் சந்தோஷமா இருக்கானா அப்படிங்கிறத விட தன் குடும்பத்தை சார்ந்தவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதுதான் ஆண்களுக்கு அழகு. ஒரு ஆணை எடுத்துட்டு வச்சுங்களேன், தன்னுடைய தந்தை வயோதிகமா போயிட்டாங்க, தனக்கு கூட இருக்குகின்ற அக்கா தங்கச்சி இருக்காங்க. இந்த அக்கா தங்கச்சியை அத்தாவால கட்டி கொடுக்க முடியலன்னா தான் தந்தையுடைய ஸ்தானத்திலே நின்று கூட பிறந்த சகோதரிகளுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. தான் தனக்கு பின்னாடி வரக்கூடிய மனைவி மக்களுக்கு சேர்த்து வைக்க நினைக்கிறது கிடையாது. தன்னுடைய திருமண வயது தள்ளி போனாலும் பரவாயில்லை, தன் சகோதரிகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறது யாருங்க? தன் சகோதரிகளை மகிழ்ச்சியாக்கி பார்க்கலாம். தன்னுடைய பெற்றோர்கள் வயோதாகிவிட்டது, பொருளாதாரத்துல முன்னேற முடியல, அவங்கள எப்படியாச்சும் கௌபத்துல்லாவை கொண்டு போய் காமிச்சிடணுங்கிறதுக்காக தன் பெற்றோர்களை எத்தனை பிள்ளைமார்கள் கடன் உணவுப்பட்டாவது உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைக்கலாம். பார்த்திருக்க நடுவர்களை, இதுகெல்லாம் பெற்ற பிள்ளை பெற்றவர்களை தந்தை தாய்மார்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னு சொன்னா அது பெண்களை. எங்கேயாச்சும் கல்யாணம் முடிச்சு கொடுத்து பெண்கள் வேற வீட்டுக்கு போயிட்டாலும் வசதியா இருந்தா கூட தான் அம்மா அத்தாவை ஹஜ்ஜுக்கு அனுப்பணும் என்ன வந்திருக்கா? இல்ல தன் கூட பிறந்த சகோதரிகளுக்கு தான் முடிச்சு கொடுக்கணும் என்ன வந்திருக்கிறா? ஏண்டா அவங்களுக்கு எல்லாம் தூரத்துல இருந்து வேடிக்கை பார்க்கறதோட சரி. ஆனால் இந்த ஆண் தான் எல்லா இடத்திலேயுமே தான் தன்னுடைய முழுக்க தன்னை அணைத்துக் கொண்டாலும் சரி. எப்படி மிளகுதிரி தான் எரிந்து தன்னை அப்படியே உருக்கி பிறருக்கு வெளிச்சம் காட்டுவோ, அதே போல இந்த குடும்பத்திற்கு முழுக்க மகிழ்ச்சியை கொடுப்பது யாருன்னு சொன்னா ஆண்களால் தங்க முடியும். சரி, இங்க அம்மா சகோதரியும் ரெண்டு பேர்த்தையும் மகிழ்ச்சிப்படுத்திட்டாரு. மற்ற மனைவி மக்களுக்காக இவன் வர்ற கஷ்டம் என்ன நினைக்கிறாங்க? வெளிநாடு காசு வந்தோன்னா ஆஹா பேங்க்ல பணம் கிரெடிட் ஆயிடுச்சா, அமௌண்ட் வந்துருச்சா, அந்த காலத்துல மரியாதை வந்துருச்சா, இல்ல ஊனால பணம் வந்துருச்சான்னு சந்தோஷப்படுவாங்க. இந்த தாங்க தன்னுடைய பெற்றோர்கள் வீட்டுல ஓட்டு வீட்டிலேயே குடிசை வீட்டிலே நான் வாழ்ந்தேன், வாழ போகும்போது எனக்கிட்டே ஒரு நல்ல வீடு கிடைக்கல, என் மனைவி மக்கள் நல்ல மாடி வீட்டுல காங்கிரீட் போட்ட பில்டிங்ல இருக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை உயரமான கட்டடங்களிலே வெளிநாடுகளே கயிறை கட்டி கொண்டு கொண்டிருக்கிறான். நான் நினைத்து பார்த்தீர்களா? தான் பிள்ளைய நல்லா இருக்கணும், தன்னுடைய மனைவி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒட்டகம் வச்சுக்கிருக்காங்க. கடும் வெயிலிலே ஒட்டகம் வச்சுக்கிருக்காங்க. எதுக்கு? தன் மனைவி மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காகத்தான். இதையும் வேலை சொல்லணும்னு சொன்னா, இப்ப சமீபத்தில் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி காபத்துல்லாவுல மக்காவுல கிரேன் இத்தனையவர் இடிஞ்சு போனாங்க, கேள்விப்பட்டிருப்போம். பல்வேறு நபர்கள் இறந்து போனாங்க. ஆனா அந்த நேரத்துல கால் அடிபட்டவங்களுக்கு 40 லட்சம் 50 லட்சம், ஒரு கை கால் போனவங்களுக்கு 1 கோடி, முழுசா இறந்து போனவங்களுக்கு 2 கோடி வரைக்கும் நிவாரணம் கொடுத்தாங்க. அப்ப எத்தனை ஆண் மக்கள்கள் அந்த நேரத்தில் நம்ம இருந்து நம்ம காலில் அந்த கிரேன் விழுந்து நமக்கு 1 கோடி கிடைச்சிருந்தா நம்ம குடும்பத்தை காப்பாற்றலாம நினைச்சவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? ஏன்னு சொன்னால் தன்னை இழந்தாலும் சரி தன் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும் என்று முழுக்க நினைப்பது ஆண் சமுதாய மாத்திரம்தான். ஆனா பெண்களுக்கு அப்பெல்லாம் கிடையாது. வருதா வர்ற வரைக்கும் இன்கம் இல்லையா முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான். இதுவே நடுவர்களே பெண்களுடைய நிலைமை.
இப்படி இருக்க போகும்போது இந்த 2 பேரும் என்ன தைரியத்துல இங்க வந்து உட்கார்ந்தாங்கன்னு தெரியல. அதுலயும் ஏற்கனவே முன்னூறுல பேசி உள்ளூரியமான்னு சொல்லிட்டு போயிட்டால, அப்படி சொன்னா இப்படி கேட்கறாங்க, இப்படி சொன்னா அப்படி கேட்கறாங்க. ஏதாச்சும் நடுவர்களை பார்த்து 2க்கு நடுவுல 2 பேரும் சரியான மகிழ்ச்சிக்கு காரணம் சொல்லி போகுமா ரகசியமா சொல்லிட்டாப்ல. அவருக்கு நான் சொல்லிடுறேன், கண்டிப்பா உங்களுக்கு 500 ரூபாய் கன்ஃபார்ம். ஏன்னு சொன்னா இவ்வளவு சொன்னப்புறம் அக்கச்சன் தான் வீட்டுல நடக்கிற சம்பவத்தை மனசுல ஆமான்னு சொன்ன போது மாத்தி தீர்ப்பு சொல்லுவாரா? கன்ஃபார்ம் 500 ரூபாய் உங்களுக்கு உண்டுங்க. நல்லா சிந்திச்சு பார்க்கணும். எல்லா இடத்திலேயுமே ஆண்கள் தான் மகிழ்ச்சியை கொண்டு வரார்கள். மகிழ்ச்சியை கெடுப்பது யார் என்று சொன்னால் பெண்கள் தான். சரிங்க, நம்ம பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. எங்கெங்க இருந்தாங்க? ஜாலியா ஹவ்வா அம்மாவோட சுத்தி தெரிஞ்சாங்க. எல்லா நியமத்துக்களையும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்படி இங்க வந்தாங்க? இந்த அம்மா பீவியுடைய கேள்வி கேட்டுதான் சும்மா இருந்தது. ஏங்க அந்த கோதுமை கல்யாணங்க நல்லா இருக்குமாங்க, எல்லாம் தரவிச்சிருக்கான்னு தெரியும். இந்த அம்மா கொடுத்த ஐடியாவனால நம்ம பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டாட்டி வீட்டை கேட்டதுனால மொத்த மகிழ்ச்சியையும் துளைத்து விட்டு இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை. மகிழ்ச்சியை தருபவர்கள் ஆண்கள் என்றால் மகிழ்ச்சியை கெடுப்பவர்கள் பெண்கள் தான். நாங்க லிஸ்ட் போட்டு வர்றதுக்கே சொல்ல முடியும். தந்தைக்கு முழுக்க முழுக்க உதவியாக இருந்தது நாங்கள் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீல். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பல்வேறு விதமான சோதனைகளை கொடுத்தான். எல்லா சோதனையும் கொடுத்த போது ஜெயிச்சு வந்துட்டாங்க. கடைசியா சோதனை, இப்ராஹிமே உன் மகனை நீ பலியிடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னான் தெரியுமா? அறுக்க சொன்னது அல்லாஹ், அறுக்க உத்தரவு வாங்கினது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி என்னை அறுத்தால் என் தந்தைக்கு பதவி உயர்வு கிடைக்கும், அல்லாஹ்வோடு கலீலாக இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படுங்கிறக்காகத்தே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தைக்கு தந்தையுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னை அறுத்துக் கொள்ளவும் சமமானார்கள். ஒரு ஆண்மகன் தந்தைக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறான், அதே ஆண்மகன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு உதவி செய்யறான். இப்படி எல்லா இடத்திலையும் ஆணுங்க. சுலேஹாமா என்ன செஞ்சாங்க? சுலேஹாமா யூசுப் நபியுடைய தவறான முறையில நடக்க முயற்சி செய்த பொழுது அவங்களுக்கு தப்பா இருந்துச்சு. அந்த இடத்துல என்ன செஞ்சுக்கலாம் தெரியலையே. யூசுப் தப்பு செஞ்சாரா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செஞ்சாங்களா, அல்லது ஜலிஹா அலைஹிஸ்ஸலாம் தப்பு செஞ்சாங்களா தெரியல. அப்ப இது எப்படி தீர்ப்பு வழங்க முடியும் அப்படின்னு கேட்க போகும்போது ஒரு சிறு குழந்தையை கூட்டு வந்து அந்த கை குழந்தைய நீ சொல்லுமான்னு சொல்றாங்க. அந்த குழந்தை சொல்லுது, இப்ராஹிம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சட்டை பின்பக்கமாக கிழிஞ்சிருந்தால் யூசுப் நபி தப்பு செஞ்சிருக்காங்க. ஒருவேளை யூசுப் நபியுடைய முன்பக்க சட்டை கிழிஞ்சிருந்தா அது முழுக்க முழுக்க அந்த பெண்மணி ஜலிஹாரை தப்பு செஞ்சிருக்கான்னு சொன்னாங்க. இது யார் சொன்னா தெரியுமா? இது இல்ல சப்ஜெக்ட். யார் சொன்னா தெரியுமா? தொட்டிலே கிடந்த ஒரு ஆண் குழந்தை தான் சொல்லியது. ஒரு ஆண் குழந்தை ஒரு பிரச்சனையை ஒரு நபி மாட்டிக்கிட்டு போகும்போது அந்த நபியையும் முழுக்க முழுக்க பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை ஏற்று ஒரு ஆணுக்கு அந்த நபிக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது ஒரு ஆண் குழந்தை. ஆனா எல்லா நிலையிலேயுமே மொத்தத்துக்குமே ஒரு பெண் சமுதாயம் இருந்து கொண்டு மகிழ்ச்சியை கெடுத்து கொண்டுதான் இருக்குகிறார்கள். ஆனால் எல்லா நிலையிலேயுமே ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சியை ஒரு ஆண் சமுதாயம் தான் தருகின்றது. இன்னைக்கு நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்காங்க. வெளிநாட்டில் இருக்க வரைக்கும் அந்த கணவன் இருந்து காசு எவ்வளவுக்கு எவ்வளவு வாங்கணுமோ அவ்வளவு வாங்கி செலவழிச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கணவன் எல்லா காசையும் ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு வந்த உடனே இவ்வளவுகான தனக்கு சம்பாதிச்சு தந்த கணவன் இன்னைக்கு வீட்டுல வந்துட்டாரு, ரிட்டையர் ஆயிட்டான்னு தெரிஞ்ச உடனே அந்த மனைவி கணவனை சரிவர கவனிப்பதே கிடையாது. ஏண்டா அடுத்த பணம் சம்பாதிச்சு கொடுக்குற யாரோ பையன் பையன் முக்கியம் என்ன இந்த பெண்மணி போயிடுறா. இவ்வளவு காலம் சம்பாதித்து தந்த ஆணை உதாசீனப்படுத்தி விட்டு கொஞ்சம் கூட மதிப்பதே கிடையாது. இன்னைக்கு வயசா நான் சொல்ற பருவத்தில் உள்ள பெரியவங்களை கேட்டு பார்த்தாங்களுக்கு அவங்க மனைவி செய்கிற தொந்தரவு எவ்வளவு இன்சல்ட்டா இருக்குன்னு சொல்லி எத்தனையோ பேருக்கு சம்பவத்தை சொல்லி காமிப்பாங்க. ஆகவே நடுவர்களே, இப்படி எல்லா நிலையிலேயுமே ஒரு குடும்பத்திலே மகிழ்ச்சியை தருவது ஆண்கள், அந்த மகிழ்ச்சியை இழக்க செய்வது, அந்த மகிழ்ச்சி இல்லாமலாக்குவது யார் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பெண்கள் தான். ஆகையால் நீங்க தீர்ப்பு சொல்ல போகும்போது இன்னும் 3 பேர் இருக்காங்க, பேசி முடிக்கட்டும். தீர்ப்பு சொல்ல போகும்போது இந்த ஊர் மக்களுடைய ஆண்களுடைய ஆதரவை பெற வேண்டும் என்றால் சரியான முறையிலே
மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்கள் தான் என்று நீங்களும் ஒரு ஆண்மகன் என்பதை உணர்ந்து தீர்ப்பளிக்குமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ அலைக்கும் ஸலாம்.